ஒரு கேள்வி. எப்ஸ்டீன் ஃபைல் பற்றி எல்லாருக்கும் தெரியும். ஒரு காலத்தில் அது உலகம் முழுக்க பெரிய செய்தியாக பேசப்பட்டது. ஆனால் இப்போது கவனிச்சு பாருங்கள், அதை பற்றி யாரும் பெருசாக பேசவே இல்லை. ஏன் தெரியுமா? அது முக்கியமில்லாத விஷயமா, அல்லது யாரோ அதை பற்றி பேசவே வேண்டாம் என்று நினைக்கிறார்களா? அதே போல் நடந்து கொண்டிருக்கும் இந்த போர் எதற்காக? இதற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா? உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? தெரிந்திருந்தால் உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். ஆனா இன்னொரு மர்மம் இருக்கிறது. பல நூற்றாண்டுகளாக உலகம் முழுக்க பேசப்படும் ஒரு ரகசிய அமைப்பு, இலுமினட்டி. இலுமினட்டி யார்? அது ஒரு சீக்ரெட் சொசைட்டி தானா? அவர்கள் உண்மையில் என்ன செய்தார்கள்? அவர்கள் பெயர் ஏன் இன்னும் மர்மமாக இருக்கிறது? இந்த கேள்விகளுக்கு பதில் தேடும் ஒரு சஸ்பென்ஸ் கதையை எழுதியவர் டான் ப்ரவுன். அந்த புத்தகத்தின் பெயர் ஏஞ்சல்ஸ் மற்றும் டீமன்ஸ். இந்த புத்தகம் இல்லுமினட்டி, அறிவியல், மதம் மற்றும் ரகசியங்களால் நிரம்பிய ஒரு கதையை சொல்கிறது. அப்படின்னா இந்த இல்லுமினட்டி மர்மத்தின் பின்னால் உண்மையில் என்ன இருக்கிறது? அதை தெரிந்து கொள்ள இப்பொழுது வாங்க கதைக்குள் போகலாம். ஒரு நகரம், ஒரு ரகசிய அமைப்பு, மனித வரலாற்றில் மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதம். அதை யாராவது திருடியிருந்தால், அது வெடித்தால் ஒரு நகரமே இல்லை, ஒரு நாடே அழிந்துவிடும். ஆனால் அந்த ஆயுதம் ஒரு குண்டு அல்ல, ஒரு துப்பாக்கி அல்ல, அது ஆன்டிமேட்டர். அது வெடித்தால் ஒரு நியூக்ளியர் குண்டை விட 1000 மடங்கு சக்தி. இது கற்பனை அல்ல. இந்த கதை உலகின் மிகப்பெரிய அறிவியல் ஆய்வு மையத்தில் தொடங்குகிறது. அதுதான் CERN. அந்த காலை ஒரு விஞ்ஞானி தனது ஆய்வகத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார். அவரின் பெயர் லியோனார்டோ வெட்ரா. அவர் பல வருடங்களாக ஒரு விஷயத்தை நிரூபிக்க முயற்சி செய்தார். அறிவியல் மற்றும் கடவுள் எதிரிகள் அல்ல, அவை ஒரே உண்மையின் 2 பக்கங்கள். அந்த நாளில் அவர் உலகையே மாற்றக்கூடிய ஒன்றை உருவாக்கினார், ஆன்டிமேட்டர். அது மனித வரலாற்றில் உருவாக்கப்பட்ட மிக சக்தி வாய்ந்த பொருள். ஆனால் அந்த கண்டுபிடிப்பை அறிவிக்க சில மணி நேரத்திற்கு முன்பு ஒரு மர்மமான மனிதன் ஆய்வகத்திற்குள் வந்தான். அந்த மனிதன் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. சில நிமிடங்களில் லியோனார்டோ வெட்ரா கொலை செய்யப்பட்டார். விஞ்ஞானியின் உடலில் ஒரு சின்னம் எரித்தபடி இருந்தது. அது சாதாரண சின்னம் இல்லை, அது ஒரு பழமையான ரகசிய அமைப்பின் சின்னம். இலுமினட்டி பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இருந்த ஒரு ரகசிய அமைப்பு. அவர்கள் அறிவியலை ஆதரித்தார்கள், ஆனால் தேவாலயம் அவர்களை எதிர்த்தது. அந்த போராட்டம் நூற்றாண்டுகளுக்கு முன்பு முடிந்துவிட்டதாக எல்லோரும் நினைத்தார்கள். ஆனால் அந்த சின்னம் சொல்லியது ஒரே ஒரு விஷயம்: இலுமினட்டி திரும்பி வந்துவிட்டது. இந்த மர்மத்தை புரிந்து கொள்ள ஒருவரை அழைத்தார்கள். அவர் ஒரு விஞ்ஞானி இல்லை, அவர் ஒரு சின்னவியல் நிபுணர். அவரின் பெயர் ராபர்ட் லாங்டன், ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர். பழமையான சின்னங்கள், ரகசிய அமைப்புகள், மறைக்கப்பட்ட வரலாறு, இவையெல்லாம் அவரின் துறை. அவருக்கு ஒரு போன் வந்தது. ப்ரொஃபசர் லாங்டன், வி நீட் யோர் ஹெல்ப். விஞ்ஞானியின் மரணம் மட்டும் பிரச்சனை இல்லை, ஆய்வகத்திலிருந்து ஆன்டிமேட்டர் திருடப்பட்டது. அது எங்கே கொண்டு போயிருக்கிறார்கள் தெரியுமா? உலகின் மிக முக்கியமான மத நகரம் வத்திகன் சிட்டி. அங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். அந்த ஆன்டிமேட்டர் 6 மணி நேரத்தில் வெடிக்கப் போகிறது. அது வெடித்தால் வத்திகான் நகரமே அழிந்து போகும். ராபர்ட் லாங்டன் உடனே ரோம் நகரத்துக்கு புறப்பட்டார். ஆனால் இது ஒரு சாதாரண குண்டு தேடும் விசாரணை அல்ல. இலுமினட்டி ஒரு விளையாட்டு விளையாடி கொண்டிருந்தது, ஒரு ட்ரெஷர் ஹண்ட். ரோம் நகரம் முழுவதும் மறைத்து வைத்துள்ள பழமையான சின்னங்கள், தேவாலயங்கள், கலைப்பொருட்கள், அவற்றில் மறைத்து வைத்துள்ள க்ளூஸ். ஒவ்வொரு க்ளூலவும் லாங்டனை அடுத்த இடத்திற்கு கொண்டு போகும். ஆனால் ஒரு பயங்கர உண்மை இருந்தது. ஒவ்வொரு க்ளூ கண்டுபிடிக்கும் நேரத்திலும் ஒரு கார்டினல் கொல்லப்படுகிறார். ஒரு விமானம் வேகமாக ரோம் நகரத்தை நோக்கி பறந்து கொண்டிருந்தது. அந்த விமானத்தில் 2 பேர் மட்டும் இருந்தார்கள். ஒருவர் ஹார்வர்டு பேராசிரியர் ராபர்ட் லாங்டன், மற்றொருவர் CERN விஞ்ஞானி விக்டோரியா வெட்ரா. விக்டோரியாவின் முகத்தில் கோபமும் துக்கமும் கலந்திருந்தது. ஏன் தெரியுமா? கொல்லப்பட்ட விஞ்ஞானி லியோனார்டோ வெட்ரா, அவர் விக்டோரியாவின் தந்தை. CERN ஆய்வகத்தில் உருவாக்கப்பட்ட அந்த ஆன்டிமேட்டர் கேப்சூல், அது ஒரு சாதாரண ஆயுதம் அல்ல, ஒரு சிறிய பேட்டரி அளவுக்கு இருக்கும். இலுமினட்டி அதை திருடிவிட்டது. அதுவும் எங்கே கொண்டு போய் வைத்திருக்கிறார்கள் தெரியுமா? வத்திகன் சிட்டி. அந்த நேரத்தில் வத்திகானில் ஒரு பெரிய நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்தது. சில நாட்களுக்கு முன்பு போப் இறந்து விட்டார். அதனால் புதிய போப் தேர்வு செய்ய ஒரு ரகசிய கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. அதற்கு பெயர் பாபல் கான்க்ளேவ். உலகம் முழுவதும் இருந்து வந்த கார்டினல்ஸ் ஒரு பெரிய மண்டபத்தில் கூடியிருந்தார்கள். அவர்கள் புதிய போப் தேர்வு செய்ய போகிறார்கள். ஆனால் இல்லுமினட்டி ஒரு திட்டம் வைத்திருந்தது. இல்லுமினட்டி ஒரு செய்தி அனுப்பியது. அந்த செய்தி வத்திகான் அதிகாரிகளிடம் சென்றது. அதில் எழுதப்பட்டிருந்தது,
இன்றிரவு 4 கார்டினல்ஸ் கொல்லப்படுவார்கள். அவர்கள் யார் தெரியுமா? அடுத்த போப்பாக வாய்ப்பு உள்ள 4 முக்கிய கார்டினல்ஸ். இலுமினாட்டி அவர்களை ஒவ்வொரு மணி நேரத்திலும் கொல்லப் போகிறார்கள். கடைசியாக ஆன்டிமேட்டர் வெடிக்கும். ராபர்ட் லாங்டன் வத்திக்கான் நூலகத்தில் பழமையான ஒரு புத்தகத்தை பார்த்தார். அந்த புத்தகத்தில் ஒரு வரைபடம் இருந்தது. அது ஒரு ரகசிய பாதை, இல்லுமினாட்டி பயன்படுத்திய பாதை. அதற்கு பெயர் பாத் ஆஃப் இல்யூமினேஷன். அந்த பாதை ரோம் நகரத்தில் உள்ள 4 பழமையான இடங்களை இணைக்கிறது. ஒவ்வொரு இடமும் ஒரு எலிமெண்டை குறிக்கும். 1 எர்த், 2 ஏர், 3 ஃபயர், 4 வாட்டர். லாங்டன் உடனே நினைத்தார், வாட்டர் என்றால் ஒரு நீரூற்று. ரோம் நகரத்தில் பல ஃபவுண்டன்ஸ் இருக்கின்றன. ஆனால் இலுமினட்டி பயன்படுத்திய முக்கிய இடம் ஒன்று இருந்தது. அது பியாட்சா நவோனா. அங்கு ஒரு பெரிய ஃபவுண்டன் உள்ளது. அதை உருவாக்கியது ஜான் லொரென்சோ பெர்னினி. லாங்டன் மற்றும் விக்டோரியா உடனே அங்கு ஓடினார்கள். அவர்கள் அங்கே வந்தபோது ஒரு பயங்கர காட்சி. ஒரு கார்டினல் நீரில் தள்ளப்பட்டிருந்தார். அவர் மூழ்கிக் கொண்டிருந்தார். லாங்டன் உடனே நீரில் குதித்தார். அவர் கார்டினல் ஐ இழுத்து வெளியே எடுத்தார். இந்த முறை அவர்கள் சரியான நேரத்தில் வந்தார்கள். கார்டினல் உயிர் பிழைத்தார். அசாசின் மீண்டும் தப்பித்தான். ரோம் நகரம் முழுவதும் பதட்டம். 3 கார்டினல்ஸ் கொல்லப்பட்டார்கள். ஒருவர் மட்டும் உயிர் பிழைத்தார். டைமர் வேகமாக குறைந்து கொண்டிருந்தது. ராபர்ட் லாங்டன் ஒரு விஷயத்தை கவனித்தார். இல்லுமினாட்டி மெசேஜ் அனுப்பிய கம்ப்யூட்டர் சிக்னல். அது வேடிக்கன் உள்ளே இருந்து வந்தது. அதாவது இல்லுமினாட்டி வெளியிலிருந்து அட்டாக் செய்யவில்லை. யாரோ வத்திக்கன் உள்ளே இருந்து இந்த திட்டத்தை நடத்துகிறார். அந்த நேரத்தில் லாங்டன் நினைச்சாரு, ஒரு மனிதன் மட்டும் எல்லா விஷயங்களிலும் இருந்தார். அவர்தான் வத்திக்கானின் முக்கிய அதிகாரி. கார்லோ வென்ட்ரஸ்கா. அவர் போப்புக்கு மிகவும் நெருக்கமானவர். அவரை எல்லோரும் நல்ல மனிதன் என்று நினைத்தார்கள். ஆனால் லாங்டனுக்கு சந்தேகம் வந்தது. வத்திக்கான் பாதுகாப்பு குழு ஆன்டிமேட்டரை கண்டுபிடித்தார்கள். அது வத்திக்கன் கீழே உள்ள ஒரு அண்டர் கிரவுண்ட் சேம்பரில் இருந்தது. டைமர் இன்னும் சில நிமிடங்கள்ல முடியும். அதை டீஆக்டிவேட் செய்ய முடியாது. அது வெடிக்க போறது. அந்த நேரத்தில் வென்ட்ரஸ்கா ஒரு முடிவு எடுத்தாரு. வென்ட்ரஸ்கா ஆன்டிமேட்டர் கேப்சூலை எடுத்தார். அவர் ஒரு ஹெலிகாப்டருக்கு ஏறினார். அவர் சொன்னார், இந்த நகரத்தை காப்பாற்ற நான் இதை மேலே கொண்டு போகிறேன். ஹெலிகாப்டர் வானில் உயர்ந்தது. மக்கள் எல்லாம் அதை பார்த்தார்கள். வென்ட்ரஸ்கா ஒரு ஹீரோ போல இருந்தார். ஹெலிகாப்டர் மிகவும் உயரம் சென்றதும் ஆன்டிமேட்டர் வெடித்தது. வானில் ஒரு பெரிய ஒளி. அந்த உயரத்தில் வெடித்ததால் வத்திக்கான் காப்பாற்றப்பட்டது. வென்ட்ரஸ்கா ஒரு ஹீரோ ஆகிவிட்டார். உலகம் முழுவதும் அவர் புகழப்பட்டது. ஆனால் உண்மை வேற. லாங்டன் ஒரு விஷயத்தை புரிந்துகின்றார். இந்த எல்லா திட்டத்தையும் உருவாக்கியது வென்ட்ரஸ்கா தான். அவரை இல்லுமினாட்டிய ஃபேக்காக பயன்படுத்தினார். ஏன் தெரியுமா? அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. சயின்ஸ் வளர்ந்தால் ரிலிஜியன் அழியும். அதனால் அவர் ஒரு திட்டம் செய்தார். சயின்ஸை வில்லன் போல காட்ட, ரிலீஜனை ஹீரோ போல காட்ட. அதற்காக தான் இந்த எல்லா கொலைகளும் நடந்தது. லாங்டன் இந்த உண்மையை வத்திக்கானுக்கு சொன்னார். வென்ட்ரஸ்கா உண்மை வெளிவந்ததை புரிந்து கொண்டார். அவர் கூட்டத்தின் முன்னால் நின்றார். அவர் தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டார். பிறகு அவர் தன்னைத்தானே தீயில் எரித்துக் கொண்டார். அவரின் வாழ்க்கை அங்கே முடிந்தது. வத்திக்கான் காப்பாற்றப்பட்டது. புதிய போப் தேர்வு செய்யப்பட்டார். ராபர்ட் லாங்டன் தனது வாழ்க்கைக்கு திரும்பினார். விக்டோரியா வேட்ரா தனது தந்தையின் கனவை தொடர முடிவு செய்தார். ஆனால் இந்த சம்பவம் ஒரு கேள்வியை விட்டு சென்றது. உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? சயின்ஸ் உலகத்தை வழிநடத்துமா அல்லது ஃபேத் மனிதர்களை காப்பாற்றுமா? உங்கள் கருத்தை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இது உரக்க சொல். மீண்டும் ஒரு புதிய கதையுடன் விரைவில் சந்திப்போம்.